சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34:38க்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் ஒரு மாத டிஃப்ரென்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். அதனால் அந்த காலம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை, பின்னோக்கி செல்கின்றன. ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் உணரலாம். ராகு கேது மட்டுமல்ல, சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள், பழக வேண்டிய ஆட்கள், ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளம் காட்டிவிட்டு செல்லும். அதனால் ராகுக்கு இது கஷ்டம் கொடுக்கறதே என்று கவலைப்படாதீர்கள். அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும். அது பின்னால் வரக்கூடிய அடுத்த 18 வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஆகவே ராகு இது பயிற்சியால் 12 ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள், அசுப பலன்கள் நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனி பதிவாக பார்க்க போகிறோம். சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள், அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்துக் கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு மே 18, 2025 அன்று 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6இல் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் உருவாகிறது. இந்த யோகம் குரு பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு செயல்படும். அதே நேரம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதனால் விரயங்கள் அதிகமாகும். அதனால் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதுதான் ராகு கேது. புரியுதுங்களா? இப்போ அந்த பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். ருணசத்ரு ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராகு வருவதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும், மனக்கவலை கூடும். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமை உங்களுக்கு இந்த 6இல் இருக்கக்கூடிய ராகு கொடுக்க போகும். அதனால் எவன் எதிரியாக இருந்தான்னா, யார் எதாக இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. பின்ன உங்களை காக்க போகிறது உங்களுடைய பரம்பரை குலப்பெருமை, இன்னாருடைய பையன் அல்லது இன்னார் வம்சத்தில் உள்ளவன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரேடு உங்களோட நீங்கள் தப்பு செஞ்சாலும் கூட உங்களை காப்பாற்றி கொடுக்கும். அதுக்காக முரட்டுத்தனமெல்லாம் ரொம்ப செயல்பாடுகளாக இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், வெளிவட்டார பழக்கங்களில் சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறது தெரியும், உங்களை யாரும் அட்டி படைக்க மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை செயலை காணிச்சு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. ஏன்னா உங்கள் பரம்பரை பெருமை இருக்குது உங்களுக்கு. அதனால் அதை காப்பாற்றிக்கவாது கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கோங்க. ஆனால் வந்த சண்டையை விட வேண்டாம், வம்பு சண்டைக்கும் போக வேண்டாம். உறவு செலவில் சில சிக்கல்கள் ஏற்படும். நீங்கள் என்ன தான் திட்டமிட்டு செயல்பட்டாலும் சில காரியங்களை செய்ய முடியாமல் போகும். கடன்கள்லாம் வசூலாகாமல் இழுபறியாகும். வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்க வேண்டிய நிலைமைகள் வரும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். அம்மை, வைரஸ், காய்ச்சல் அது போன்ற பாதிப்புகள்லாம் வரும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நல்லா வேலை வாங்கி காரியத்தை சாதிச்சு கொடுப்பீங்க. வரவை கட்ட செலவு கூடுறதுனால பிரச்சனைகள் இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்கி உங்களை டெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க.
அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் உங்களை காட்டிலும் உயர்குல பெண்கள் அல்லது உயர் தகுதியில் இருக்க பெண்கள்கிட்ட அவங்க தகுதிக்கு மீறி அவங்க உங்களை அப்ரோச் பண்ணாலும் உங்கள் தகுதியை நினைத்து நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது. மே 18, 2025 முதல் நவம்பர் 23, 2025 வரை புரட்டாதி நட்சத்திரமாகிய குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது சுப விரயங்கள் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அழகான வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை ஏற்று நடப்பார்கள். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. அரசு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் ஆஃபர் ஆர்டர் ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வந்து தரும். அடுத்தது நவம்பர் 23, 2025 ஆகஸ்ட் 2, 2026 வரை உள்ள காலகட்டத்தில் சுயசாரத்தில் ராகு சஞ்சரிக்கப் போகிறார். அதாவது சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இப்போது உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளை மாற்றுவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளாக உங்களுக்கு நீங்கள் சொல்கிறபடி கேட்டு நீங்கள் சொல்கிற ஐடியாக்களை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு இணக்கமாக நடந்து போவார்கள். டெம்பரரி ஜாப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் பர்மனெண்ட் ஆகும். ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். மேலே இருக்க அதிகாரிகள்லாம் உங்களை பற்றிய உள்ள அபிப்பிராயத்தை மாற்றி நல்ல ஒரு அபிப்பிராயத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது ஆகஸ்ட் 2, 2026 முதல் டிசம்பர் மாதம் 5, 2026 வரை செவ்வாய் சாரமாகி அவிட்ட நட்சத்திரத்தை சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ராசிக்கு அஷ்டமாதிபதியாக செவ்வாய் இருப்பதால் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். மன வருத்தங்கள் அதிகரிக்கும். பெரிய பொறுப்புள்ள இருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறனால சிக்கல்கள் உண்டாகலாம், அல்லது சக ஊழியர்களால் சிக்கல் உண்டாகலாம். வரவு 1 மடங்குன்னா செலவு பல மடங்காக இருக்கும். மருத்துவத்திற்காக பெரும் தொகையை செலவிட நேரிடும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்பப்போ மருத்துவர் கொடுக்கிற அறிவுரைப்படி மருந்துகள் செய்வது, டெஸ்ட்டு செய்வது, அது மானிட்டர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இல்லாட்டி பிரச்சனை தான். விரயஸ்தானத்தில் கேது வரும்போது விரயங்கள் அதிகமாகும். அந்த விரயங்கள் அதிகமாகும் போது அது சுப விரயங்களாக மாற்றி வீடு வாங்குவது, மனை வாங்குவது, வாங்கிய மனையில் வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டில் பராமரிப்புகளை பார்ப்பது என்று அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லாட்டி மக்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் அது போன்ற சுப நிகழ்ச்சியை நடத்தி அதை நேர் செய்து கொள்ளுங்கள். 12 கேது இருக்கிறதுனால நல்ல ஞானம் இருக்குங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. அதனால் உங்களுடைய பொருளாதார பலம் ஆற்றல்லாம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் ரகசியமான செயல்கள்லாம் செய்ய தூண்டக்கூடிய காலம் இது, தவிர்ப்பது நல்லது. புரியுதுங்களா? ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆள் நீங்கள். உங்களுக்கு இப்போ சபலம் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் விழுந்துட்டிங்கன்னா உங்களுடைய கௌரவம் குறையும். அதனால் பார்த்துக்குவோங்க. நல்லா உங்களோட சபலத்துக்கு ஆளாக்கினா உங்கள் சொத்து சொக்கங்களையெல்லாம் ஆட்டையை போட்டு உங்களை தண்ணியில் விட்டு போயிடுவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. இதை ஆதரிக்கக்கூடிய கெட்ட நண்பர்கள் உங்களுக்கு அதிகம் இருப்பாங்க. ஆனால் சொத்து சுகம் போய் நீங்கள் தனியாக இருக்கும்போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அதனால் யார் நல்லதை சொல்கிறாங்க, யார் கெட்டதை சொல்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கத்தான் இந்த கேது இப்போ உங்களை 12 வந்து உங்களை வழி நடத்துது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாம் அப்படிலாம் இல்லாமல் மனம் போன போக்கில் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் நான் மாட்டிக்குவேன் அப்படின்னா மாட்டிக்குவீங்க. கிரகம் ஒரு பிரச்சனையை கொடுக்கணும், அந்த பிரச்சனையை மாற்றி சிந்திக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு வேணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு தான் அந்த பலன் சொல்கிறது. அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உஷாராகிடலாம். பிரச்சனைகள் வராமல் இருக்காது, வரும். இருந்தாலும் அதை கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி விட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் போய் அந்த காரியத்தை சமாளிக்க தெரியணும். தூக்கம் சரியாக இருக்காது. பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாகும். ஏற்கனவே நீங்கள் செலவு செய்கிறது தான், இப்போ இது கூடப்பட்ட செலவு அதிகமாகும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. மே
18/2025 முதல்ல ஜூலை 20, 2025 வரைக்கும் சூரியன் சாரத்தில், அதாவது உத்தர நட்சத்திர கேது சஞ்சரிக்கும் போது விரயங்கள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் கூட செலவுகளையும் போராட்டங்களையும் சந்திக்க நேரிடும். எடுத்த காரியங்களில் தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். எதிரிகளோட தொல்லைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். கூட இருப்பவர்கள் எதிரிகளாக, இவெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் இல்லையேங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப மனக்கவலைப்படுவீங்க. இப்போதைக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் எதுவும் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா அது எதுவுமே உங்களுக்கு ஒரு சுகத்தையோ அல்லது இனிமையோ தரப்போவதில்லை. வேலையில் ஏகப்பட்ட ப்ரெஷர் வரும். ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி இன்றைக்கி வேலைக்கு போகணுமா, இல்லை ஒரு நாள் லீவ் போட்டுருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் வரும். இருந்தாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும். போய் உங்களுடைய பொறுப்பாக பண்ணிட்டு வந்துடுங்க. மற்ற விஷயத்தை தலையிடாதீங்க, சரியாயிடும். ஜூலை 20, 2025 முதல் மார்ச் 29, 2026 வரை சுக்கிர சாரத்தில், அதாவது பூர நட்சத்திரத்திற்கு இது சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாக போகுதுங்க. அற்புதமான பலன்களை காணப்போகிறீங்க. கொடுக்கல் வாங்கலாம் இம்ப்ரூவ் ஆகும். நல்ல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். வருமானம் உயரும். எந்த நேரத்தில் எதை செய்ய நினைத்தாலும் அது செய்யும் அளவிற்கு பொருளாதார நிலைகள்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நல்ல காரியங்கள் நடக்கும். இல்லத்தில் உள்ள உறவினர்கள்லாம் உங்களுக்கு காரியங்களை நடத்துவதற்கு, சுப காரியங்கள் நடத்துவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை கண்டு அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரிவுகளெல்லாம் சரிப்பட்டு ஒற்றுமை பலப்படும். மார்ச் 29, 2026 முதல் டிசம்பர் 5, 2026 வரை சுயசாரத்தில் கேது மக நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிற காலத்தில் ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு தானாக வந்து சேரும். குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கட்டடம் கட்டுவீங்க. கட்டிய விட்டு பொழுது வைப்பீங்க. பிள்ளைகளுடைய மேல் படிப்பு, வெளிநாடு போன்ற வெளிநாட்டு போய் பணிபுரிவதற்கான காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்து அது வெற்றிகரமாக நடக்கவும் செய்யும். உங்களை பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும். தாழ்வு மனப்பான்மையை அகற்றிக்கொண்டு செயல்பட்டால் இந்த காலகட்டத்தில் எளிதாக நீங்கள் கடக்கலாம். ராகு அசுபவரங்களை குறைப்பதற்கு வாழ்வியல் பரிகாரமாக கருப்பு நாய்க்கு உணவிடுங்கள். கால் சைஸுக்கு ஒரு சைஸ் கம்மியான செருப்பை இட்டுக்கொள்ளுங்கள். விஷ்ணு துர்க்கையை வழிபடுவது, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விஷ்ணு துர்க்கையை வழிபடுவது ராகு காலத்தில் உள்ள பிரச்சனையை சரியாக்க வரும். கேது பலனை குறைப்பதற்கு பிள்ளையார்பட்டி, ஆஞ்சநேயர், நரசிம்மர் இவர்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தரை புதன்கிழமை தோறும் சென்று வழிபட்டு வாருங்கள். முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து வழிபடுங்கள். அவர்களுக்கு 2 தெய்வம் வெற்றி வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் ஆத்மார்த்தமாக அவர்களோட பேசி அவர்களுடைய ஸ்தோத்திரங்களை படித்து பாராயணம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிறிது சிறிதாக மறையும் என்பதில் எந்தளவும் கருத்து மாறுபாடு இல்லை. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளரக சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.